சோனி ஏயில் பட்டையை கிளப்பிட்டு இருக்கிற ஒரு சீரீஸ்னா அது நருட்டோ தான். முன்னாடி விட நிறைய பேர் இப்போது அனிமி பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறதும் நருட்டோவால தான். பசங்க வெறி பிடிச்சி போய் மீஷோ ஆப்லலாம் சம்பவம் செஞ்சுட்டு இருக்காங்க. 俺はウチハイタチ万撃シャリンガン You are already under my genjutsu. சரி சரி டாபிக் வரேன். இப்படி செம்ம ஹைப்பில் போன நருட்டோவை திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பசங்கள்லாம் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 10th சீசன் முடிகிறதுக்கு ஒரு எபிசோட் தான் மிச்சம் இருக்குது. ஆனாலும் இவங்க அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இதுக்கு 2 காரணங்கள் சொல்லப்படுது. முதல் காரணம், டப்பான எபிசோட் வரைக்கும் ஆல்ரெடி டெலிகாஸ்ட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே டப்பிங் முடிஞ்சாதான் டெலிகாஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒக்காகி சப்மிட் வரைக்கும் ஹிந்தி டப்பிங்கையே ரீசெண்டாக தான் முடிச்சிருக்கிறதா அதோட வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் அவங்க சோஷியல் மீடியா பேஜஸில் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் தமிழ் டப்பிங்லாம் போகும். இதனால தான் இப்போதைக்கு அனிமே ஸ்டாப் ஆகியிருக்குன்னு சொல்லப்படுது. அடுத்த ரீசன் எக்ஸாம்ஸ். இந்த அனிமே கம்மி டேஸ்லேயே எவ்வளோ பாப்புலர் ஆகிடுச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுதான் இப்போ இந்த அனிமேவை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் காரணமாக இருக்குது. அதாவது இந்த அனிமேவை பார்த்து படிக்கிற பசங்க ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க. அதனால் இவங்க படிப்பே பாதிக்கப்படுதுன்னெல்லாம் ஒரு காரணமாக சொல்லி லாஸ்ட் டைமே எக்ஸாம் டைமில் மட்டும் இதை டெலிகாஸ்ட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணாங்க. இப்போவும் அதே தான் இவங்க திரும்பி பண்ணுறாங்கன்னு சொல்லப்படுது. ஏன்னா இப்போ பசங்களுக்கு எக்ஸாம் போயிட்டு இருக்குது. இதெல்லாம் முடிஞ்ச உடனே மறுபடியும் நருட்டோ திரும்ப டெலிகாஸ்ட் செய்யப்படும்னு சொல்கிறாங்க. அட என்னப்பா டெலிகாஸ்ட் டேட்டை சொல்லாமல் போகிறேன்னு கேட்காதீங்க. அதை இன்னும் அவங்க அஃபிஷியலாக சொல்லவே இல்லை. ஆனால் இந்த பிரேக் ரொம்ப லாங்காக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன்.